ஒரு வார்த்தையில் ஊ அளபடுத்துச்சுன்னா இன்னிசலவடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உண்பதுவும் கொடுப்பதுவும் எடுப்பதுவும் என்று ஊ அளபடுத்தா ஷார்ட்கட்டில் எளிமையான முறையில் இன்னிசலப்படையும்பாங்க. சங்க இலக்கியங்களில் ஊ அளபடுத்த வார்த்தைகள் வந்து கெடுவும் படுவும் என்றெல்லாம் வரும். அப்போ அதுவும் இன்னிசொல்லப்படி தானா அப்படின்னா அது இன்னிசொல்லப்படி இல்லை, இசைநிறை அளபடை அல்லது செய்யுளி சொல்லப்படின்னு சொல்லணும். என்ன சார் இதுக்கும் ஊ அளபடுத்திருக்கு அதுக்கும் ஊ அளபடுத்திருக்கு அப்படின்னா, மூவசை சீரில் ஊ அளபடுத்தா இன்னி சொல்லப்படை, ஈரசை சீரில் 2 அசை தான் வருது அப்படின்னா அது செய்யுளி சொல்லப்படை அல்லது இசைநிறை அளபடை. இப்போ வந்து கெடுவும் அப்படின்னு 2 அசை தான், படுவும் 2 அசை தான். ஆனால் இங்கே உன் பது உம் இல்லையா, கொடு பது உம். இப்போ 1 2 3 1 2 3 மூவாசையில் ஊ அளபடுத்துச்சுன்னா இன்னி சொல்லப்படை. 2 அசையில் 1 2 1 2 2 அசையில் அளபடுத்துச்சுன்னா செய்யுளி சொல்லப்படை அல்லது இசைநிலைப்படை. ஆனால் 2க்குமே ஊ அளபடுத்திருக்கோம். எனவே ஊ அளபடுத்தலாம் இன்னி சொல்லப்படை அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒரசை ஈரசை சீராக இருந்தால் அது செய்யுளி சொல்லப்படைன்னுங்க அல்லது இசைநிறை அளபடைன்னுங்க. மூவசை சீராக இருந்தால் ஊ அளபடுத்திருந்தால் அது இன்னி சொல்லப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.